பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட முதல் மேட்ச்ல அஸ்வின் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஃபாரின்ல வந்துட்டு ஓவர்சீஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளோ இம்பாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நார்த்தன் லைன் இம்பாக்ட் பண்றாருல, அவங்க வச்சிருக்காங்களா? அப்போ அஸ்வின் வைக்கிறதுல என்ன இருக்கு? நார்த்தன் லைனுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்பின்னர் அப்படின்னா போன இன்னொரு 2 லீக் கீழே இறங்கி போனாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்பின்னர் கிடைப்பாங்க. ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் எடுத்தாலுமே அவர் வந்து நார்த்தன் லைனை ஈக்குவல் பண்ணிடுவார். ஸோ நார்த்தன் லைனுக்குன்னு பார்த்தாலும் சரி, மொத்த ஓவரால் பிஜிடி லைன் பார்த்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்பர் வைஸ் வந்து அஸ்வின் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. பவுலிங் ஆவரேஜ் வந்து என்ன கேட்டேன்னா, இப்போ நம்ம இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, அந்த கண்டிப்பா டெஃபினட்டா இந்த சீரிஸ் போட்டு சொல்றீங்க. அதே குவாலிட்டி வந்து உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர்ட்ட இருக்குது. அதனால இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ஜெனரேஷனை ரெடி பண்றதுக்கான ஒரு பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கறீங்களா? அப்போ ஒரு பேட்ஸ்மேன் இல்ல, நான் பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் ரோஹிட்டை வெளியே விட மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் விராட் கோலி வெளியே விட மாட்டேன், அஸ்வினை வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இந்தியா வந்து கண்டிப்பா நகரப்படுது. பேசலாம் இல்ல, நீங்க வந்து அஸ்வின் அவர் கரியர் பீக்ல இருந்தப்பே டிரான்சிஷன் ஃபேஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். நம்ம தான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அஸ்வின் வேணுமா வேணாமான்னு. ஆஸ்திரேலியா என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? அஸ்வினுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி முதல் மேட்ச்ல ரோஹித் கில் யாரெல்லாம் இருப்பாங்களா இல்லையான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னா, பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட முதல் மேட்ச்ல அஸ்வின் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றதான் நெக்ஸ்ட் எப்படி இந்த ஒரு கேள்வி கேட்கறதே வந்து அஸ்வினை வந்து நீங்க டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் ஆஸ்திரேலியா சைடு எடுத்துட்டோம்னா அங்க வந்து நார்த்தன் லைன் இருப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி என்னைக்குமே வராது. அவர் இந்தியா வந்தா கண்டிப்பா இருப்பாரு. ஆஸ்திரேலியா விளையாடும் போதும் இருக்காரு. அவருக்கு ஈக்குவலான இல்ல இன்னும் சொல்ல போனா அவரோட பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு பவுலரை நீங்க இப்போ யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட்ல வச்சிருக்கீங்க. கேட்டா ஓவர் காஸ்ட் ஃபாரின்ல வந்துட்டு ஓவர்சீஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளோ இம்பாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நார்த்தன் லைன் இம்பாக்ட் பண்றாருல, அவங்க வச்சிருக்காங்களா? அப்போ அஸ்வின் வைக்கிறதுல என்ன இருக்கு? சரி, அதான் நான் இப்போ நம்ம நார்த்தன் லைனையும் அஸ்வினும் ஓகே, அவங்களோட குவாலிட்டி வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அஸ்வின் இஸ் ஃபார் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் நீங்க அந்த டீமோட ரோஸ்டர் பாருங்க, அங்க வந்து உங்களுக்கு நார்த்தன் லைனுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்பின்னர் அப்படின்னா போன இன்னொரு 2 லீக் கீழே இறங்கி போனாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்பின்னர் கிடைப்பாங்க. ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. உங்களுக்கு அதே லீக்ல உங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பின்னர் தான் ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தர் நெக்ஸ்ட் அப்கமிங் பிளேயரா வந்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த டைம் நமக்கு அஸ்வின் வேணாம் அப்படின்றது நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எந்த இது எடுத்தாலுமே வந்து பிஜிடி ஓவரால் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அஸ்வின் அதிகமா இருக்காரு. பிஜிடி நான் ஓவரால் நம்பர் சொல்லிடுறேன். பிஜிடியில் ஓவராலா அஸ்வின் வந்து 22 மேட்ச் விளையாண்டு 114 விக்கெட் எடுத்திருக்காரு. அதோட கூட எடுத்திருக்காரு நார்த்தன் லைன். அவருக்கு ஏன் காரணம்னா ஒரு 5 மேட்ச் கூட விளையாண்டு, ஸோ 27 மேட்ச் விளையாண்டு 121. இது ஓவரால். நீங்க உடனே வந்து இல்ல இந்தியாவில் விளையாண்டா சொல்லிட்டு அப்படி பார்த்தா ஆஸ்திரேலியாவில் வச்சு விளையாண்டது பார்த்தோம்னாலுமே ஆஸ்திரேலியாவில் நார்த்தன் லைன் 15 மேட்ச் விளையாண்டு 60 விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்வின் 10 மேட்ச் 39 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னும் 5 மேட்ச் கம்மி. இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ் போட்டா 10 இன்னிங்ஸ் மேட்ச்சுக்கு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் எடுத்தாலுமே அவர் வந்து நார்த்தன் லைனை ஈக்குவல் பண்ணிடுவார். ஸோ நார்த்தன் லைனுக்குன்னு பார்த்தாலும் சரி, மொத்த ஓவரால் பிஜிடி லைன் பார்த்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்பர் வைஸ் வந்து அஸ்வின் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. சரி, இப்படி இல்லை மொத்தமாக பார்க்காதீங்க. கரண்ட் ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணாங்கன்னா 2020-21 பிஜிடியில் அங்கே போயிட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. நான் உங்களுக்கு நம்பர்ஸே சொல்லியிருக்கேன். 2020-21 12 விக்கெட் எடுத்திருக்காரு. 2018-19 அவரை நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடுறீங்க. அந்த ஒரு மேட்ச்லேயே 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்டிகுலரா சொல்லணும்னா 2020-21 அந்த 12 விக்கெட்ஸ்ல 3 வாட்டி ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆக்கியிருக்காரு. ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதுவும் வேர்ல்ட் நம்பர் 1 பேட்ஸ்மேன். அவர் ஆவரேஜ் வந்து 60+ வச்சிருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனை 3 டைம்ஸ் எடுத்து 4 மேட்ச் சீரீஸ்ல டாமினேட் பண்றதுன்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்க இவ்வளோ நம்பர்ஸ் இவ்வளோ பண்ணி நான் என்ன பண்ணணும்னு அஸ்வின் கேட்குறாரு. பதில் சொல்லுங்க. ஓகே, இதுக்கான பதில் வந்து நம்ம விக்கெட் நம்பர்ஸ்ல இல்லாம ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஆவரேஜ்க்கு நம்ம போயிடலாம். நீங்க பவுலிங் ஆவரேஜ் வந்து என்ன கேட்டேன்னா, இப்போ நம்ம இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, அந்த கண்டிப்பா டெஃபினட்டா இந்த சீரிஸ் போட்டு சொல்றீங்க. அது மட்டும் இல்ல 2021 பிஜிடிலயுமே நான் சொல்றேன், அதுலயுமே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பேட்டிங் பவுலிங்ல மட்டும் இல்லாம பேட்டிங்லயுமே நல்லா பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா இருந்தாரு. நான் அதான் சொல்றேன், அதே குவாலிட்டி வந்து உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர்ட்ட இருக்குது. அதனால இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ஜெனரேஷனை ரெடி பண்றதுக்கான ஒரு பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கறீங்களா? அப்ப ஒரு பேட்ஸ்மேன் இல்ல, நான் பேட்ஸ்மேனுக்காக நான் பேட்டிங்காகவே நான் சொல்ல, நான் உங்களுக்கு வந்து சர்துல் தாக்கூர் மேட்டர் சொல்லுவாங்க, he can bat அப்படிம்பாங்க. அப்ப ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துக்கங்கப்பா. இல்ல எக்ஸ்ட்ரா இப்போ உங்களுக்கு அவர்ட்ட இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ வாஷிங்டன் சுந்தர்ட்ட உங்களுக்கு பவுலிங்ல இருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு
கண்டிப்பா டெஃபினட்டா நான் சொல்றேன். இப்போ இல்லனாலும் சரி. சாம்பிள் சைஸே இல்ல. see நான் சொல்றேன். அதான் சொல்றேன். அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ இல்லனாலும் சரி அவர்ட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியுது. அப்படின்னும்போது அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்கு நீங்க நோக்கி நகர்ந்து போங்க. உங்களுக்கு நான் தான் சொல்றேன். இப்போ நம்ம இந்தியன் டீம் வந்து டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கு. டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கும்போது நீங்க நிறைய விஷயங்களை வந்து நீங்க வெளியே விட்டுட்டு தான் ஆகணும். அந்த வகையில நான் வந்து ஓகே கடைசி வரைக்கும் ரோஹித்தை வெளியே விட மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் விராட் கோலி வெளியே விட மாட்டேன். அஸ்வினை வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இந்தியா வந்து கண்டிப்பா நகரப்படுது. ஃபேஸ்லாம் இல்ல. நீங்க வந்து அஸ்வின் அவர் கரியர் பீக்ல இருந்தப்பே டிரான்சிஷன் ஃபேஸ்ல தான் வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். நான் 2018ல இந்தியன் டீம் டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருந்துச்சா இல்ல அஸ்வின் வந்து அவரோட கரியர் எண்ட்ல இருந்தாரா? இல்ல அப்படியே அததானே செஞ்சீங்க. அப்படியே இல்ல அந்த டைம்ல நான் சொல்லிக்கிறேன். அந்த இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அஸ்வின்லாம் டீம்ல இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல அந்த டீம்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு சுத்தமா தெரியாது. அந்த இதுல டெஃபினட்டா அது வந்து அஸ்வினி கலைக்கப்பட்ட ஒரு அநீதியை நான் நினைச்சுக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியா மூவிங் ஃபார்வர்ட் அவங்க வந்து ஒரு வாஷிங்டன் சுந்தர் வந்து வில் பி அ பெட்டர் சாய்ஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு தான் தோணுது. நான் இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ்னால ஏன் சொல்றேன் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் இப்போ நல்ல டச்ல இருக்காரு. அவர் மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த பிளேயரை நீங்க இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா அஸ்வின் என்ன ஒரு 1 or 2 இயர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர்ன்ற மாதிரியான ஒரு பிளேயரை வந்து நீங்க அப்படியே லாக் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். அப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்க யார் எடுத்து கொண்டு வர போறீங்க? நீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு பிஜிடில மாதிரி ஒரு ஓவர்சீஸ்ல போய் சான்ஸ் கொடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிர போகுதுன்னு சொல்றேன். அண்ட் அட் சேம் டைம் நீங்க அஸ்வின் சொன்ன அந்த நம்பர்ஸ்க்கு நான் மறுபடியும் வரேன். ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஜடேஜாவோட ஒரு வேர்ஸான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் வேர்ஸான ஒரு ஆவரேஜ் தான் அஸ்வின் வச்சிருக்காரு. நீங்க பிஜிடி போய் பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து குறைஞ்சது இல்ல அதுதான் நான் சொல்றேன். அதனால நான் சொல்றேன் குறைஞ்சது பாத்தீங்கன்னா நீங்க விக்கெட்ஸ் இவ்வளவு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பிஜிடி போனீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்ல 30ல இருந்து 35 ஓவர் போடுவார் அஸ்வின். ஆனா இங்க ஜடேஜா வந்து 15ல இருந்து 18 இந்த மாதிரி தான் ஓவர் போட்டுட்டு இருப்பாரு. சோ நீங்க அந்த ஓவர் போடுறாருனாலே அவர் ஹி ட்ரபிள்ஸ் தி பேட்ஸ்மேன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரபிள்ஸ் தி பேட்ஸ்மேன் எல்லாம் ஓகே. பட் ஆனா உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்கறாருன்றதான பிரச்சனை. உங்களுக்கு விக்கெட் எடுக்கறாரா அவரு? உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்ல வந்து நீங்க ரன்னை கண்டெய்ன் பண்றது இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பத்தி நான் பேசவே இல்ல. நான் தான் சொல்றேன். நீங்க அங்க ட்ரபிள் கொடுக்கறாரு. ஆவரேஜ் 28 வச்சிருக்காருங்க. ரொம்ப பேடான ஆவரேஜ்லாம் கிடையாது. ஆவரேஜ் வந்து 28ன்றது. ஆனா நீங்க ஆஸ்திரேலியால போய் பாருங்க. ஆஸ்திரேலியால போய் பார்த்தா ஆவரேஜ் போகுது 45 மேல போகுது உங்களுக்கு பவுலிங் ஆவரேஜ். நீங்க இந்த இடத்துல ஓகே 29 நீட்டா வச்சிருக்காரு பிஜிடி இன் ஜெனரல் ஓகே. பட் உங்களுக்கு ஆஸ்திரேலியா போகும்போது அந்த பிரச்சனை வருது. நம்ம தான் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அஸ்வின் வேணுமா வேணாமான்னு. ஆஸ்திரேலியா என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? அஸ்வினுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அஸ்வின் மாதிரி லுக்கலைக்க வச்சு பவுலிங் போட்டு நம்ம இந்த வாட்டியை வந்து டாமினேட் பண்ணணும்ன்றாங்க. நம்ம ஸ்டீவ் ஸ்மித் பத்தி பேசணும். அவர் இந்த பார்டர் காஸ்கர் டிராஃபிக்கு முன்னாடி பேசியிருக்காரு. நான் இந்த வாட்டி நான் வந்து டாமினேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட் வந்து 2020-21 அவர் என்ன டாமினேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்தியா வந்தப்ப இந்தியாலே என்னை டாமினேட் பண்ணாரு. ஸோ நான் இப்போ நான் டாமினேட் பண்றதுக்கு ஸோ மைண்ட் வைஸாவே அவர் வந்து அந்த அவருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் தானே. ஒரு பேட்ஸ்மேன் வந்து வரிசையா ஒரு பவுலர் அவுட் ஆகுறாரு அப்படின்னா அந்த பவுலர் நல்லா போடுறாரு போடலன்றதை தாண்டி அந்த பேட்ஸ்மேனுக்கு பேக் ஆஃப் த மைண்ட்ல ஐயோ இவர் வர்றாரு. அதுதான் நீங்க வந்து உங்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட் எடுக்கணும்னா அஸ்வினை இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வாங்க. அவ்வளவுதான். நீங்க மத்த எல்லாரையும் ட்ரபிள் பண்றதுக்கு எதுக்கு? ஹி பெர்ஃபார்ம் வெல் அகைன்ஸ்ட் லபுஷன் ஆல்சோ. லபுஷனையுமே விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நீங்க யூ கேன் இமேஜின் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெக் ஸ்லிப்ல வந்து விக்கெட் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு எப்படி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு 80s 70sல பார்த்ததுக்கு அப்புறமா அப்படி ஒரு ரிப்ளிகா போட்டு எடுக்கிறாருன்னா அஸ்வின் வந்து எனி டே வந்து நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் தட்டி விட முடியாத ஒரு பிளேயர். ஏதாவது ஒன்று புதுசாக எடுத்துகிட்டே வந்துட்டே இருப்பாரு. இந்த பார்டர் காஸ்ட் டிராஃபிக்கும் அவர் ஏதாவது ஒன்று புதுசாக வச்சிருப்பாரு. அவரை இன்கேஸ் நீங்க பெட்டராக யூஸ் பண்ணும் பட்சத்தில் இல்லை வேற வழியில பண்ணி தான் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா நீங்க பண்ணக்கூடிய லெவலில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணீங்கன்னா ஹி கேன் கிவ் அ பெட்டர் ரிசல்ட் நான் நினைக்கிறேன். நான் கடைசி என்னோட பாயிண்ட் என்னன்னா அஸ்வினோட குவாலிட்டியில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் கன்சிடரிங் உங்களுக்கு மூவிங் ஃபார்வர்டு இந்தியா வந்து அடுத்த ஃபேஸுக்கு நகரணும் அப்படின்னா நீங்கள் சிலரை வந்து வெளியே விட்டு தான் ஆகணும். அந்த இதில் அஸ்வின் வந்து செகண்ட் ஆன் த லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் வந்து கேஎல் ராகுல் இருக்காரு. அவர் விரைவில் வெளியே போக ரெடியாக இருக்கிறாரு. ஏன்னா அதை தாண்டி உங்களுக்கு வராரு அஸ்வின் நெக்ஸ்ட் வராரு. தேர்ட் ஆன் த லிஸ்ட் இன்னும் ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் அடுத்தடுத்த சீரீஸில் வர போகிறாங்க. ஸோ அதெல்லாம் அதனால இப்போ அஸ்வின் வெளியே விடுறதுக்கான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் யாருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். அப்போ நம்பர்ஸ் பேசுவோம். எஸ், தேங்க்யூ.